அந்த காலத்தில் மக்கள் கம்மிம்மா. இப்போ மாதிரி அப்போ அவ்வளோ மக்கள் கிடையாது. மக்களும் கம்மி. 2வது இப்போ வந்துட்டு பீரோ திறந்தா புடவை கொட்டுற காலம் இது. அந்த காலத்துல அப்படி கிடையாதும்மா. எந்த ஒரு பெரிய பணக்கார வீடு போனாலும் லிமிட் இருந்த காலம் அது. பட்டு புடவை அப்படின்னா இந்த இடத்துல தான் இருக்கும். சாதா புடவை இந்த இடத்துல தான் இருக்கும். இப்போ மெட்ராஸ்ன்னு பார்த்தா கூட நாங்கள் வந்து அந்த ஒரு 60, 70 வருஷத்துன்னு பார்த்தா குமரநல்லி இந்த மாதிரி 4, 5 கடை, பாரிஸுக்கு போகிற ஒரு 10 கடை அவ்வளோதான் இருந்தது. இல்லைன்னா இந்த சின்ன சின்ன பிளாட்ஃபார்ம் வச்சு விற்றாங்க. அதனால் வந்துட்டு ரொம்ப அலப்பாயணும் அது தேவை இது தேவைன்னு இல்லை. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் மீடியான்னு வந்ததா இல்லையா? மீடியாவில் வந்துட்டு அந்த மீடியாங்கிறப்ப எல்லா ஒரு புடவையும் அதில் வருது, எல்லா கலரும் அதில் வருது. அதெல்லாம் வந்த பிறகு என்ன ஆகி போச்சுன்னா இவங்களுக்கு வந்து தேவைகள் ஜாஸ்தியாகி போச்சு இப்போ இருக்கிறவங்களுக்கு. அப்போ இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இல்லையா? எந்த வீட்டில் பாட்டு வந்தாலும் அங்கே யாரோ பாடுறாங்கன்னு நினச்சி வாழ்ந்த காலம். அதனால் அவளை வந்து அவங்களுக்கு நானெல்லாம் அப்படி தான் நினச்சிக்கேன். இங்கே ஓடி பார்ப்பேன், அங்கே ஓடி அங்கேயும் யாரும் இல்லை, இங்கேயும் யாரும் இல்லை அப்படிங்கிற காலத்தில் தான் நான் அதுதான் நிஜம். ஒரு பாட்டு போட்டால் உட்காந்து கேட்டு வீட்டில் வந்து உதவாங்கிற காலம் தான். அதுதான் நாங்கள் வாழ்ந்த காலம்மா.